நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன். அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, எங்கே போகிற, எங்கே வர, போயிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, சேஃபாக வந்துட்டியா, அதுவா நம்மளாம் ரொம்ப கேர் எடுத்து, பயங்கரமாக கேர் எடுத்து பேசி 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 அப்போ நமக்கு இவ்வளோ கேரிங்காக ஒரு பர்சனா, சரி ஓகே கரெக்டான நமக்கு பார்ட்னர். ஆனால் இவ்வளோ வருஷமும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது அந்த கேரு இருந்துச்சுங்க. கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எனக்கு தெரிய வரதுக்கு நாள் வரைக்கும் இருந்துச்சு. எப்பவுமே டெய்லியுமே உங்ககிட்ட இருந்துச்சு. எனக்கு ஒன்று வியப்பா இருந்துச்சு, இப்படி ஒரு கேரக்டரா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அவங்களை தெரிஞ்சு எவ்வளோ நாள் கழிச்சு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 4-5 மாதம் கழிச்சு. 4-5 months நார்மலாக பேசிட்டு 4-5 months வந்து நான் ஒரு மாதம் ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசுவோம். நாங்கள் வாங்க போங்கன்னு. அப்புறம் பிடிச்சிருக்கணும்னு இல்லை, யோசிக்கணும்னு. அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், அதில் வந்து அவங்க ஒரு 10 மடங்கு அதிகமாக போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க எஃபோர்ட்டு. நம்ம பேசவே மாட்டோம், அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. புரியுது. உங்களுக்கு அவங்க ஃபினான்ஷியலி ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா? அந்த மாதிரி வேறு ஹெல்ப்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஃபினான்ஷியலாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு என்னோட ரிங்கு, தோடு நான் வச்சு கொடுத்தேன். அந்த பணம்னா கூட திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க. அது பணம் கஷ்டம்தான், பணம் தேவை, கஷ்டம் இருக்குதான். எனக்கு அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா, இவங்க இப்படி விட்டுட்டு போனாதான் கஷ்டமா இருக்குது.